முருகாச்சரணம். கதர் அனுபூதி பாடல்களுக்கு பொருள் விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது 9வது பாடலை பார்ப்போம். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டூடர வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. இந்த பாடலில் மனம் இடைவிடாமல் இறைவனை சிந்திக்கிறது, இறைவனின் நாமத்தை மொழிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட திரும்ப திரும்ப இந்த உலக ஆசைகளில், அதிலும் குறிப்பாக பெண் ஆசையில் மனது மிகவும் ஈடுபட்டு விடுகிறது. பெண் ஆசையில் ஈடுபட்டு அந்த இறை நினைவிலிருந்து மாறி மாறி வருகிறது. அதிலிருந்து நீ என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த பாடலுக்கு விளக்கம் பார்ப்போம். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு. மட்டுனா தேன், மட்டு ஊர் அப்படின்னா இந்த இடத்துல தேன் ஊறுகின்ற மிகவும் புதிதான மலர்கள். மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே அப்படின்னு கைத்தல நிறைகனி பாடலில் சொல்லுவார். தாமரையின் மட்டு வாசம். இந்த மட்டுனா தேன் வாசனை மிக்க புத்தம் புதிய அந்த மாதிரியான பூக்களை மட்டூர் குழல் மங்கையர். குழல்னா தலை கேசம். தலையில் புத்தம் புதிய பூக்களை அணிந்துள்ள மங்கையர் பெண்கள் மையல் வலைப்பட்டு அவர்களின் மேல் தீராத ஆசை கொண்டு, மையல்னா மயல் ஆகி மயக்கம் கொண்டு, அதை மையலை வலைன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த பெண்களோட ஆசையில் இருக்கிற போதும் ஒரு கடலில் மீன் பிடிக்கிறதுக்காக வலையை போடுறோம். அப்போது அந்த மீன் என்ன பண்ணோம், அந்த வலை தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும், கடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மீன் என்னோ தான் சுதந்திரமாக இருக்கோன்னு குறுக்கி நடிக்கும் போயிட்டே இருக்கும். அது கடல்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம்தான் அது தெரிந்து கொள்ளும் தான் இந்த மாதிரி வலையில் அகப்பட்டு கொண்டோம்னு சொல்லிட்டோம். அது மாதிரி இந்த பெண்களின் மயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அது வலை என்று உணராமல் மனம் திரும்ப திரும்ப அந்த பெண் ஆசையிலேயே சுழல்கிறது. பட்டு ஊசல் படும் அப்படிங்கிற. ஊசல்னா ஊஞ்சல் ஆடுவது, முன்னும் பின்னும் அலைவது. முன்ன போகிறது அப்படின்னாக்க இறை நினைப்பு இருக்குது, கடவுளை பற்றி முருகனை பற்றி மனசு நினைக்கிறது. அதுவே அந்த ஊஞ்சல் பின்னாடி போகிறதுனா பின்னாடி இந்த ஆசைகளை இந்திரியங்களின் மீதான இந்த பற்றுக்களின் மீது கொண்டு பெண் ஆசையில் ஆழ்ந்து விடுகிறது. இந்த பெண் ஆசைங்கிறது ரொம்பவும் வலிமை மிக்கது. ஆனானப்பட்ட தவயோகி விஸ்வாமித்திரர் அத்தனை தவம் செய்தவர். அவரே மேனகைட்ட மயங்கலையா? அது மாதிரி இப்போ ராவணேஸ்வரன் அவ்வளவு சிறந்த சிவபக்தன், அத்தனை ஒழுக்கமாக எத்தனையோ நல்ல காரியங்களையெல்லாம் செய்தவன். அவன் பிறன் மனையின் மீது தகாது கொண்ட எண்ணத்தினால தானே அழிந்தான். பொதுவாக பெண் மயக்கத்தில் இருந்து பட்டு ஊசல் படும், அங்கேயே மனசு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. இறைவனை நினைச்சுன்னு இருக்கோம், ஆனால் திரும்ப இந்த ஆசையில் மனது உழல ஆரம்பிக்கிறது. அதைத்தான் ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். பரிசுனா இந்த இடத்துல தன்மை, கிஃப்ட் இல்லை, பரிசு என்று ஒழிவேன். இந்த மாதிரி மனம் அலைபாய்வதை இறைவன் நிலைக்கும் பெண் ஆசைக்கும் நடுவே மனம் ஊசலாடி கொண்டு இருக்கும் நிலையை என்று நான் அழிப்பேன். அதை அழிப்பதற்கு முருகா உன்னுடைய கருணையே வேண்டும். முருகனை கூப்பிடுகிற போது தட்டூடர வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே அப்படிங்கிறார். தட்டு ஊடு அற வேல் சைலத்து எரியும். சைலம்னா இந்த இடத்துல கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலையில் தன்னுடைய வேலை அனுப்பி அந்த கிரௌஞ்சமலையை ஊடுருவி செல்லும்படியாக வேல் சைலத்து எரியும். அந்த வேல் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் தட்டு ஊடு அற
அற. தட்டுனா மேலோட்டமாக தடைகள் நீங்கும்படியாக, எல்லா தடைகளும் நீங்கும்படியாக அந்த வேலானது ஊடுருவி சென்றது. தட்டுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் எடுக்கலாம். மேல் தட்டு கீழ்த்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லேயர்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு தளத்திற்கும் விதவிதமான தளங்கள். அந்த தளங்களை எல்லாம் தகர்த்து கொண்டு முழுவதும் அந்த வேலானது அந்த கிரௌஞ்ச மலையை அழிக்கிறது. அது மாதிரி என் மனசுலேயும் படிப்படியாக தோன்றுகின்ற இந்த ஆசைகளை நீக்க வேண்டும். தட்டு ஊடு அற எல்லா இந்த வேலானது கூர்மையாக பாய்ந்து இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்குகிறது. எல்லா தளங்களிலும் இருக்கின்ற இந்த ஆசை, மேலோட்டமாக இருக்கிற ஆசை, உள்ளே இருக்கிற ஆசை, இன்னும் ஆழ பதிந்திருக்கின்ற இந்த காமங்கள், இவற்றை எல்லாவற்றையும் நீக்க வேண்டும். தட்டூடர வேல் சைலத்து எரியும் நிட்டூர அப்படிங்கிறார். நிட்டூரனா நிஷ்டூரன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்தோட தமிழாக்கம். நிஷ்டூரன் அப்படின்னா மிகவும் கோபமுடையவன். முருகனை இங்கே கோபமுடையவனே அப்படின்னு கூப்பிடுறார். ஏன்னா அந்த கிரௌஞ்ச மலையை அழிக்கிறதுக்கு, அந்த ஆணவத்தை, அந்த கர்மாவை அழிக்கணும்னா அவன் மிகவும் கோபம் கொண்டவனாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் மரக்கருணைன்னு சொல்லுவாள். அறக்கருணை, மரக்கருணை, முருகப்பெருமானுடைய மரக்கருணை இது. நிராகுலனே, அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆக்குலம்னா கவலைகள், கவலைகளே இல்லாதவன். கவலைகளே இல்லாதவன்னு சொன்னால் பிரம்மானந்தத்தில் இருக்கிறவன். அதே நிலையை நமக்கும் கொடுக்கக்கூடியவன். நம்மகிட்ட கோபம் கொண்டு நம்மிடம் இருக்கும் ஆசைகளை அழிக்கிறான். நிராகுலன், நமக்கு எல்லா விதமான கவலைகளையும் நீக்குகிறான். நிர்பயனே, அவன் பயமற்றவன். சூரபத்மன் மாதிரி இருக்கிறவனை எல்லாம் அழிக்கிறான் அப்படின்னு சொன்னால் பயமே இல்லாதவன். அவன் பயமே இல்லாதவன் என்றால் அடியவர்களுக்கு பயத்தை போக்குகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆகவே முருகா, நீ நிஷ்டூரன், நிராகுலன், நிர்பயன். எப்படி கிரௌஞ்ச மலையை அதனுடைய வெவ்வேறு தளங்களும் தூள்பட்டு போகுமாறு உன்னுடைய வேலை அனுப்பி அந்த கிரௌஞ்ச மலையை அழித்தாயோ, அதே போல என் மனத்தில் வெவ்வேறு தளங்களில் இருக்கின்ற இந்த பெண் ஆசையை நீ நீக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.